எப்படி வரம் வாங்குறான்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்த நிலையில யார் இருக்கானோ அவன் தான் என்ன வந்து அழிக்கணும்னு ஒரு வரம். ஒரு அசுரன் வரம் வாங்கலாம். அவனுக்கு பேரு வித்யாசுரன் பேரு. அப்போ தேவர்கள் எல்லாம் சேர்ந்து விநாயக பெருமான பிரார்த்தனை பண்ணி, பெருமாளுக்கும் லட்சுமிக்கும் பிறந்த வல்லவை அப்படின்ற ஒரு பெண்ணை பிள்ளையாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, பிள்ளையாரும் வல்லபாவும், அதாவது விநாயகர் மடியில அவருடைய மனைவி உட்கார்ந்துருப்பாங்க. அந்த தும்பிக்கை, விநாயகருடைய தும்பிக்கை அந்த அம்பாளுடைய மர்மஸ்தானம், அதாவது பெண் உறுப்புல அந்த தும்பிக்கை இங்க இருக்கும். அதாவது கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்த நிலையில இருக்கக்கூடிய உச்சிஷ்ட மகாகணபதி. இந்த மகாகணபதியை பிரார்த்தனை பண்ணுவோருக்கு கல்யாணம், சீக்கிரம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், தாம்பத்தியத்துல சுகம் இல்லாதவங்களுக்கு தாம்பத்தியம் ஏற்படும், நிறைய கெட்ட வழியில போறவங்களை நல்ல வழியில திருத்தி கொடுப்பாங்க. ஆகையால இந்த மகாகணபதி 32 கணபதி உண்டு. அந்த மகாகணபதியிலே சக்தி வாய்ந்த கணபதி யாருன்னு கேட்டீங்கன்னா உச்சிஷ்ட கணபதினு பேரு. எச்சில்னு பேரு. உச்சிஷ்டம்னா ஆணும் பெண்ணும் ஆணும் சேர்ந்தா என்ன எச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த எச்சில் தான் உலகம், ஆண் பெண் சேர்ந்தாதான் உலகமே அப்படின்றத உணர்த்துறதுக்காக இந்த பிள்ளையாருக்கு இங்க திருக்கல்யாண வைபவம். உடனே பிள்ளையாருக்கு கல்யாணம் ஆகிற நேரம், கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும். இந்த கோவில்ல மீண்டும் மீண்டும் எல்லாம் ராகுகேது தோஷத்துக்கு பரிகாரத்துக்கு வராங்க. கொஞ்சம் வயசாகி கல்யாணம் ஆகலன்னு வராங்க. அவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் ஆணும் பெண்ணும் எல்லாரும் கல்யாணம் ஆகணும், நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வெட்டி மேல வாசிக்க சொல்லுவோம்.